ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் கடவுள் உங்களுக்கு அருள்வார் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை நமதாக்கிக் கொள்வோம். கிறிஸ்து இயேசுவின் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 2வது வாரத்தில் வருகின்ற புதன்கிழமை நாம் என்று இருக்கிறோம். இன்றைய வார்த்தை பகிர்வுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்கள், முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்தும், நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியிலிருந்து செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஆண்டவருடைய தூதர்கள் அனைவரும், திருத்தூதர்கள் அனைவரும் இறை வார்த்தையை மக்களுக்கு மத்தியில் அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது காழ்ப்புணர்ச்சியினால் பரிசேயர் கூட்டம், தலைமை குருக்கள் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துவிட ஆண்டவருடைய தூதர் அவர்களை அந்த சிறையிலிருந்து மீட்டெடுக்கிறார். மீட்டெடுத்து வாழ்வு தரும் வாழ்வுக்குரிய வார்த்தையை மக்களுக்கு போய் அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இறைவனுக்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் அவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அவருடைய நாமத்தினால் செய்கின்ற வேலையும் அவர் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கை மட்டும் நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பிய சீடர்களோடு இயேசுவை நடந்தார். அவர்கள் இறைவார்த்தையை அறிவிப்பதற்கு அவர் துணைவை கொடுத்தார். அவர்கள் இறைவார்த்தையை அறிவிப்பதற்கு அவர்கள் ஆற்றலை கொடுத்தார். அந்த ஆற்றலையும் ஆண்டவர் நம்ம கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அதை நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் முயற்சி செய்வோம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருடைய கடமை. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் அவருடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கிறார். ஏனென்றால் தம் ஒரே மகனை நம்முடைய பாவங்களுக்காக அவர் விட்டு கொடுத்தார். அந்த கடவுள் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்றால், ஒளியிடம் திரும்பி வாருங்கள் என்று அழைப்பை கொடுக்கிறார். ஏனென்றால் ஒளியிடம் வருவது என்றால் ஆண்டவரிடம் வருவது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒளி, நானே உலகின் ஒளி என்று நமக்கு தன்னை வெளிப்படுத்தியவர். அந்த ஒளியிடம் நம்மை வர அழைப்பு விடுக்கிறார். ஆனால் அந்த ஒளியிடம் யாரெல்லாம் வரமாட்டார்கள் என்றால், தீயோர், தவறு செய்வோர், குற்றம் புரிவோர் அந்த ஒளியிடம் வரமாட்டார்கள். ஏனென்றால் ஒளியிடம் வந்தால் அவருடைய தவறுகள் தெரிந்துவிடும், அவருடைய குற்றங்கள் தெரிந்துவிடும், அவருடைய பாவங்கள் தெரிந்துவிடும். அதனால் பயந்து கொண்டு அவர் வரமாட்டார்கள். ஆனால் என்னை ஏற்றுக்கொள்பவர், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவர் ஒளியிடம் வருவார்கள். ஏனென்றால் ஆண்டவர் அவரிலே கரைந்திருப்பார், ஆண்டவர் அவரோடு உடன் இருப்பார். நாமும் அந்த ஒளியான ஆண்டவரை தேடி செல்வோம். அந்த ஒளியான ஆண்டவரை தேடி செல்வதற்கு நம்மிலே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, நம்மிலே பரந்த எண்ணம் இருக்க வேண்டும், நம்மிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, சாதி பாகுபாடுகள் நம்மிடம் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு உரியவராக, எல்லாருக்கும் உரியவராக, இறைவன் ஒருவரே கடவுள், அவருடைய மக்கள் நாம் அனைவரும் என்ற நிலையில் வாழ்வோரே அந்த ஒளியிடம் வருவதற்கு தகுதி பெற்றவர்கள். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, அந்த ஒளியிடம் செல்ல முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.